வெல்கம் டு ஜிஎக்ஸ். இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓவரால் மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்ல பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆஃப்டர் கண்டினியூஸ் டிப்ஸ். ஸோ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் +344 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1200 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 394 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் எல்லா செக்டருமே கொஞ்சம் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. கன்சியூமர்ஸ் 3.5% அப், நிஃப்டி ஆட்டோ 2%, நிஃப்டி பேங்க் 2%, நிஃப்டி மெட்டல் 2%, நிஃப்டி ரியாலிட்டி 2%, ரியல் எஸ்டேட் சைட் செக்மெண்ட் வந்து 2%. பிஎஸ்யூ பேங்க் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக இன்னைக்கு நல்லாவே ரொம்பவே ரேலியாக இருக்குது. ஆயில் அண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் 3.4% அப். ஓவரால் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருந்த சுச்சுவேஷனில் மார்க்கெட் கொஞ்சம் பெட்டராகவே இன்னைக்கு கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஸ்டில் இந்தியா மார்க்கெட் வந்து டூ ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்குது. எல்என்டி பொறுத்த வரைக்கும் 3.6% அப்பாக இருக்குது. டைட்டன் வந்து 5% அப்பு. சர்ப்ரைசிங்லி வந்து சம்மன்ங்கிற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து 11% இன்னைக்கான மார்க்கெட்டில் அப்பா இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கான டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பற்றி பார்த்துடலாம். சமன் கேபிட்டல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 11% கிட்ட வந்து ஓவரால் அப்பா இருக்கு. அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காகவே இப்போ சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கரண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங் ரேலி போயிட்டு இருக்கு. ஹோல்ட் பண்ணுங்க. டிப் வரப்போ வந்து 1-2ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் ப்ரிடாமினெண்ட்டாக ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் பொறுத்து வந்து பார்த்தே கன்சிடர் பண்ணலாம். எல்என்டி வந்து கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டு இருந்த டைமில் இப்போ வார் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு வருதுங்கிற ஹோப்பில் 3.6% ரெக்கவர் ஆயிருக்கு. டைட்டன் ஒரு 5% ரெக்கவர் ஆயிருக்கு. எம்சிஎக்ஸ் வந்து ஒரு 3.25% ரெக்கவர் ஆயிருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து 6.4% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் பெயின் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு இதோட ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் வந்து 6.4% கிட்ட அதோட ஸ்டாக் வந்து அப்பா இருக்கு. இது மணப்புரம் வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே லாங் டேர்மில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ மணப்புரம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணல அப்படின்னா டிப் ஆகும்போது 1-2ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சுகர் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்டில் 7 to 8% வந்து ஓவரால் ரேலியாக இருக்குது. அகெயின் இது வந்து என்ன ரீசன்னால ரேலியாக இருக்குங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் இப்போதைக்கு அது என்னங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். பட் எத்தனால பெருசாக பாலிசி அப்டேட்டுங்கிற மாதிரி எதுவும் வரல. லாங் டேர்மில் இப்போதைக்கு நமக்கு நிறைய கிளாரிட்டி இல்லை. இப்போதைக்கு இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓவரால் அப்ஸ்ட்ரீம் நோக்கி போயிட்டு இருந்த சில கம்பெனி வந்து இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தது வந்து ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் இண்டியா. ஸோ பேசிக்காக இப்போ பேரல் ஆயிலுக்கான ஷார்ட்டேஜ் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட ரேலி கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. கரண்ட்லி வாட்ச் ஃபார் த ரேஞ்ச் ஆஃப் 200 to 220 வரும்போது வந்து அக்யூமுலேட் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு வந்து எனக்கு கேட்டால் இது ஒரு நல்ல ஸ்டாக் கிடையாது. ஏன்னா இது கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டாக்கு. ஸோ ரொம்ப ப்ராஃபிட் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் பண்ண மாட்டாங்க. பட் டிவிடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரைட் என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஈவன் உங்களுக்கு டிப்பில் வந்து நிறைய பெயின் தெரியாது. ஸோ யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. லைக் ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸ் வந்து வாங்குற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஒரு கீ அப்டேட் வந்து ஜெரோதா ப்ரோக்கரேஜ் ஆப் வந்து யார் யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸு. ஸோ இன்ட்ராடே ப்ரோக்கரேஜ் வந்து தே ஹாவ் டபுள் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ட்ராடே ப்ரோக்கரேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிற ஃபீஸ் வந்து டபுள் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 1 இருந்து இது வந்துடும். ஸோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ஆல்டர்னேட்டுக்கான என்ன டூல் இருக்குது, இல்லை ஆல்டர்னேட்டுக்கான என்ன ப்ரோக்கர் ஆப்ஸ் இருக்குங்கிற மாதிரி பார்க்க போயிடுவாங்க. சின்ஸ் ஜெரோதா இதை ஸ்டார்ட் பண்ணதுனால இவென்ச்சுவலி ஐ பிலீவ் தட் மற்ற ப்ரோக்கரேஜ் ஆப்புமே இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாக் பிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் HDFC பேங்க் வந்து ஒரு நல்ல ஸ்டெபிலைசேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக நடந்த அந்த சேர்மனோட பேப்பர் சடனாக போட்டு போனதுலேருந்து ஷேர் வந்து அடிமேல் அடி வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக வந்து 1700ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஒரு நல்ல பையிங் ஜோன் நான் பார்க்குறது வந்து 1550 to 1650க்குள்ளே டிப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல பேங்க். எல்என்டி பொறுத்த வரைக்கும் 3600 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் வந்து 3300 to 3500க்குள்ளே நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா இவென்ச்சுவலி லாங் டேர்மில் இது ஒரு நல்ல ஷேராக இருக்கும். ஐசிஐசி 1000 to 1050ங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். டைட்டன் அகெயின் வந்து 3700 to 3800ங்கிற ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருந்து இப்போ கரண்ட்டாக ப்ரைஸ் வந்து 4000 கிட்ட வந்து இது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஓஎன்ஜிசி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 200 அந்த ரேஞ்ச் வரும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள்.
ப்ரிடாமினண்ட்டாக என்ன கேட்டால் சில கம்பெனிஸ் வந்து டிப் ஆகும்போது பை பண்ணுங்கள். பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் அண்ட் ஐஓசி பேசிக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு எங்கே டிப் ஆகுதோ அந்த டைமில் கன்சிடர் பண்ணால் மட்டும் போதும். எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஹை வாலட்டிலிட்டி இருக்குது. ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் 2700 ரீச் ஆகுங்கிற மாதிரி இருக்குது. ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற டைமில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு என்ட்ரி ஆகிட்டு ஷார்ட் டேர்முக்கு 2700ங்கிற மாதிரி வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ரொம்ப லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணாதீங்க. ஐடி செக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அங்கங்கே ஸ்பெக்குலேட் ஆகிட்டே இருக்குது. ருப்பி வீக்காக இது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுது. பட் ஆசச் வந்து ஏஐயோட சுச்சுவேஷன் எதுவுமே மாறலை. என்ன ரீசன்னா ப்ரிடாமினண்ட்டாக இந்த கம்பெனிஸ் வந்து டாலர்ஸில் வந்து இன்வாய்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது. அது இந்த கம்பெனியோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பட் ஆக்சுவலாக ஏஐயோட இதுலேருந்து இன்னும் எதுவும் வெளியே வரல. பஜாஜ் ஃபினான்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ஓவரால் இப்போதைக்கு நல்ல ஸ்டாக் தான். பட் ஓவர் ப்ரைஸ். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பாருங்கள். அக்யூமுலேட்டும் பண்ண வேண்டாம், செல்லும் பண்ணிட வேண்டாம். ஸோ இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் டு கன்சிடர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் பற்றின அப்டேட் பார்த்துடலாம். கோல்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட்டாக வந்து பெர் கிராம் கோல்டு 14,500 600ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் சில்வர் வந்து கரண்ட்டாக 250 பெர் கிராமுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் அகெயின் செல்லிங் ப்ரைஸும் பையிங் ப்ரைஸும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டே கன்சிடர் பண்ணுங்கள். இப்போதைக்கு கோல்டை கன்சிடர் பண்ணுங்கள், சில்வரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். டிப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ருப்பி பொறுத்த வரைக்கும் 93.95, 94 இந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா ருப்பி வந்து ஹெவி ப்ரெஷரில் இருக்குது. 100 சீக்கிரம் போயிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடையாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ருப்பியில் எதுவுமே பெருசாக சேவிங்ஸுங்கிற மாதிரி பண்ண வேண்டாம். ஆல்டர்னேட் அட்லீஸ்ட் கோல்ட்லேயாச்சும் அது இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேரல் இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து 94.38 வந்துருச்சு. ஸோ இந்தியா வந்து நிறைய சைடில் வந்து ஆயிலை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ரஷ்யன், இரேனியன் ஆயில் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆயில் பற்றின ப்ரெஷர் வந்து நமக்கு கொஞ்சம் கிராஜுவலாக குறைஞ்சிருச்சு. பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் 103 நினைக்கிறேன் நான் லாஸ்ட்டாக பார்த்தது. டீசல் சம்பேர் வந்து 90ங்கிற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீ நியூஸ் அண்ட் ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் ஈரான் அண்ட் யூஎஸ் வார் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பீஸ் சிக்னல் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதனால தான் சென்செக்ஸ் மார்க்கெட் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. பட் இன்னும் ஒரு சின்ன குண்டு போட்டாங்கன்னா அதோட கதை முடிஞ்சு. திருப்பியும் எந்த அளவுக்கு பவுன்ஸ் அப் ஆகுதோ அதே அளவுக்கு திரும்பியும் பவுன்ஸ் டவுன் ஆயிரும். மணப்புரம் பொறுத்த வரைக்கும் 26% ஆஃப் பெயின் கேபிட்டலோட ஷேர்ஸ் வந்து அக்யூர் பண்ணுறதா பிளான் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 4,300 crore டீல். இந்த டீல் முடிஞ்சிச்சுன்னா மணப்புரமுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல பாசிட்டிவான இது இருக்கும். சமன் கேபிட்டலுமே ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி அபுதாபியில் ஒரு டீல் சைன் பண்ணுறாங்க. அது 8,850 crores. அந்த டீலுக்கான அப்ரூவல் வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கான மார்க்கெட்டில் 11% வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேம் சேஞ்சராகவே இருந்திருக்கு மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா. பட் இந்த ரேலி வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு கன்சிடர் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தே கன்சிடர் பண்ணலாம். கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து மேஜர் எதுவும் நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். கொட்டக் மஹேந்திரா இன்னொரு பேங்க் அக்யூர் பண்ணுறதா டிஸ்கஷனில் இருக்காங்க. அது பாசிட்டிவாக முடிஞ்சிச்சு அப்படின்னா, அஃபிஷியல் நியூஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா கொட்டக் மஹேந்திரா பேங்க்குக்கு வந்து இது ஒரு புது வென்ச்சராக இருக்கும். இன்னும் கூட நிறைய கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து மணி எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. பிகாஸ் இந்தியாவோட ருப்பி வந்து வீக் ஆகிட்டே இருக்கிறதுனால டிஏ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் புதுசாக எந்த ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மார்க்கெட்டுக்குள்ளே வரல. இது ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து உண்மைக்குமே கொஞ்சம் ப்ரெஷரான நியூஸ். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஆக்சுவலாக க்ளோஸ்டு 26th மார்க்கெட் வந்து லோக்கல் க்ளோஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடிங் வந்து நமக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ 27th தான் மார்க்கெட் அஃபிஷியலாக ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 27th ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 23,100, 23,450க்குள்ள ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்என்டி ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைட்டன் ஷேர்ஸ் வந்து புல்லிஷ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடேல வார் இதே கண்டிஷனில் போனால் மட்டும் எல்என்டி டைட்டன் வந்து கொஞ்சம் ஸ்லைட் அப்வர்ட் ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார் ஸ்டெபிளைஸ் ஆகிறது வந்து கோல்டுக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனாக இருக்குது. பட் ரொம்ப வாலட்டிலாக இருக்குது மார்க்கெட். ஸோ ரொம்ப ஜாஸ்தியான இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து எங்கேயுமே போட்டுற வேண்டாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி மார்க்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுக்கணும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.